வணக்கம். ஜனவரி 5ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி 0.8% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 4,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 821 கோடி ரூபாய்க்கு. 2025 நிஃப்டியுடைய டார்கெட் என்னவா இருக்கும்? சில புரோக்கிங் கம்பெனிஸ் அவங்களுடைய கணிப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த பட்டியல் இது. சிட்டி எதிர்பார்ப்பது 25,000 லெவலில் எட்டும் நிஃப்டி அப்படின்னு. அது தற்போதைய லெவலில் இருந்து 3.4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருப்பது 27,000 இலக்கு 12% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா கொடுத்திருக்கிற டார்கெட் 26,500 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜெஃப்ரீஸ் கொடுத்திருப்பது 26,600 10% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பஜாஜ் புரோக்கிங் 28,700 டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தற்போதைய லெவலிலிருந்து 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஐசிஐசிஐ டைரக்ட் தான் அதிகபட்ச டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. நிஃப்டிக்கு 28,800 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பர்ன்ஸ்டைன் கொடுத்திருக்கிற டார்கெட் 26,500 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஜெய்ப்பூர் நிறுவனமான மினிமலிஸ்ட்டை 3,000 கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. மினிமலிஸ்ட் அப்படின்றது ஜெய்ப்பூரை சார்ந்த ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் அப் நிறுவனம். பஜாஜ் ஃபினான்ஸ் Q3க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3,98,000 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. மற்றும் ஜி என்டர்டெயின்மெண்ட் போன்ற டிவி ப்ராட்காஸ்டர்ஸ் அவங்களுடைய சேனலுடைய விலையை உயர்த்த இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 10% மேலே அவங்க உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய கண்டென்ட் காஸ்ட் அதிகரிக்குது. அதே போல் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து வரக்கூடிய வருவாய்க்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் காரணம் காட்டி அவங்களுடைய சேனலுடைய விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அவங்களுக்கு ஓடிடி கிட்டேருந்து ஒரு பெரிய போட்டி இருக்குது. அதே போல் டிடியுடைய ஃப்ரீ டிஷ் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு போட்டி இருக்குது. இப்போ அவங்களுடைய சேனல் விலையை உயர்த்துறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஆந்திரா பேப்பர் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. ராஜ்மன்றியில் இருக்கக்கூடிய ஆலையில் இப்போதைக்கு ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறாங்க ஒர்க்கர்ஸ் ட்ரேட் யூனியன். அதனால் அவங்களுடைய சேவை பாதிப்படைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறாங்க. கம்பெனி அந்த யூனியனுடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. சோமி கன்வேயர் பெல்ட்டிங்ஸ் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1,242 லட்சம் ரூபாய்கள். ஆன்பரி லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய டனுகோ ஆலையில் பிரேசிலியன் ஹெல்த் அத்தாரிட்டி ஆய்வு நடத்தி இருந்திருக்கிறாங்க டிசம்பர் மாதத்தில். அது இப்போ வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பனேஷியா பயோடெக் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது ப்ராடக்ட்ஸை அறிமுகம் செய்கிறாங்க. பேபி டைப்பர்ஸ் மற்றும் வைப்ஸ் நிக்கோமாம்ன்ற பேரில் அறிமுகம் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க பனேஷியா பயோடெக். கேஇசி இன்டர்நேஷனல் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு 1,097 கோடி ரூபாய். JSW எனர்ஜி தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் JSW ரெனியூ எனர்ஜி 5 லிமிடெட். அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸ்டாண்டலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் ப்ராஜெக்ட். யார்கிட்ட இருந்து? சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்து. பிளாக் ரோஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கோலாப்பூர் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வேளை யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை. போதிய இன்சூரன்ஸ் இருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க பிளாக் ரோஸ் இண்டஸ்ட்ரீஸ். M&M ஃபினான்ஷியல் Q3க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் Q3ல 16,450 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. நடப்பு நிதியாண்டுடைய 9 மாதத்தில் பார்க்கும்போது 42,350 கோடி ரூபாய் டோட்டல் டிஸ்பர்ஸ்மெண்ட் இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. பிஸ்னஸ் அசெட்ஸ் 1,14,900 கோடி ரூபாய் போன டிசம்பர் 2023 ஒப்பிட்டு பார்க்கும்போது 18% அதிகரிச்சிருக்கு. டீப் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. ONGC கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 91 கோடி ரூபாய் 7 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. அல்ட்ரா கேப் இந்தியா லிமிடெடுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட் கிட்ட இருந்து மதிப்பு 7.17 கோடி ரூபாய்.
ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 5.2 கோடி ரூபாய். பிரிகேட் என்டர்பிரைசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. பெங்களூரில் அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை துவங்க இருக்கிறாங்க. இது வழியாக 2700 கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். இண்டஸ்இண்ட் பேங்க் Q3க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெட் அட்வான்சஸ் 3,67,000 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. டெபாசிட்ஸ் 4,09,000 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. REC Q3க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. ஒட்டுமொத்த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் 54,692 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. முதல் 9 மாதம் நடப்பு நிதியாண்டுடைய 9 மாதத்தில் ஒட்டுமொத்த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 1,45,647 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. சிவா டெக்ஸியான் தரப்பு அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 36 கோடி ரூபாய். பிரபல இன்வெஸ்டரான டாலி கண்ணா இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் என்ற ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் டிசம்பர் குவார்ட்டரில் கூடுதலாக முதலீடு செய்திருக்கிறாங்க. 1.16% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 6,23,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் வந்து கடந்த 12 மந்த்தில் 80% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. HDFC பேங்க்குக்கு RBI கிட்டேருந்து ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அவங்க கோட்டக் மஹிந்திரா பேங்க், AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மற்றும் கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் 9.5% வரைக்கும் ஸ்டேக் வைத்துக்கொள்ள RBI இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. HDFC பேங்க் அவங்களுடைய மற்ற நிறுவனங்களான மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனி வழியாகத்தான் இந்த முதலீடு செய்ய இருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1,084 கோடி ரூபாய். EPL லிமிடெட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பிளாக்ஸ்டோன் முற்றிலுமாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிளாக்ஸ்டோன் கிட்டத்தட்ட 51% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அவங்க அனைத்தையும் விற்பனை செய்ய முடிவெடுத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதற்காக அவங்க மார்கன் ஸ்டான்லியை நியமிச்சிருக்கிறாங்க ஒரு பையரை கண்டுபிடிக்க. டாடா டெக்னாலஜிஸ் குறித்து சோலா செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங் அக்குமுலேட் எதிர்பார்க்குற டார்கெட் 1082, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. விஷால் மெகா மார்ட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 10% இந்த கம்பெனி ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட் அவங்களுடைய Q3 பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருந்திருக்காங்க. ரெவன்யூ growth வந்து 17% இருந்தது. ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது. எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருக்கிறாங்கன்றதை நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். டிமார்ட்டும் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. 11% அதிகரித்தது க்ளோசிங் பேசிஸில். அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் தான் விஷால் மெகா மார்ட் மீதும் இருந்ததுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஷால் மெகா மார்ட் வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டியுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இன்டர்னல் ஃப்ளைஓவர்ஸ் கட்டுவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அங்கே 11 லெவல் கிராசிங்ஸ் இருக்குது. அதனால் சரக்கு எடுத்து செல்ல தாமதமாகுது. அதற்காகத்தான் இந்த இன்டர்னல் ஃப்ளைஓவர்ஸை கட்ட அவங்க முடிவு செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க RVNL. JM ஃபினான்ஷியல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். செபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் அனுப்பியிருக்கிறாங்க JM ஃபினான்ஷியலுக்கு. சில விதிகளை சரியாக பின்பற்றலன்னு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது அண்மையில் வந்த IPOவில் அவங்க சரியாக விதிகளை பின்பற்றலை. யாருடைய IPO? வெஸ்டர்ன் கேரியர் இந்தியா IPOவில் அவங்க சரியாக விதிகளை பின்பற்றலன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் JM ஃபினான்ஷியலுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் அனுப்பியிருக்கிறாங்க செபி வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேமை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கேத்தன் பராக் மீது தான் குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இந்த கேத்தன் பராக் 2000 ஆண்டிலே ஒரு குற்றம் செய்து அவர் கைது செய்யப்பட்டார். அப்பயும் வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து 14 ஆண்டு தடை செய்யப்பட்டிருந்தார். அது இன்சைடர் ட்ரேடிங்காக. இப்போ ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேமில் அவர் மறுபடியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு. மணி கண்ட்ரோல் மற்றும் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அவரும் சிங்கப்பூரை சார்ந்த ரோஹித் சல்காங்கர் மீது தான் இந்த குற்றச்சாட்டு. 2 பேரும் ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேமில் கிட்டத்தட்ட 66 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக சம்பாதிச்சிருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. இப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. செபி 21 நாட்கள் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அவங்க வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் கேசஸில். அதில் வந்து மோத்திலால் ஓஸ்வால் மற்றும் நுவாமாவுடைய டீலர்ஸ் வழியாக தான் முதலீடு செய்திருக்காங்கன்றதையும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோத்திலால் ஓஸ்வால் மற்றும் நுவாமா மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அவங்க எதுவும் தவறாக நடத்தல, அங்கே இருக்கக்கூடிய டீலர்ஸை பயன்படுத்தி முதலீடு செய்திருக்கிறாங்கன்ற மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு பெரிய அளவில் ஒரு பணம் ஒரு ஸ்டாக்ல உள்ள வருது அப்படின்னா அதற்கு முன்கூட்டியே ஒருத்தருக்கு அது தெரிஞ்சு
தெரிஞ்சு அவர் அந்த பெரிய முதலீடு வரதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் அதே ஸ்டாக்கில் அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் அந்த பெரிய பணம் வரும்போது அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். அப்போ அவர் விற்பனை செய்து தனிப்பட்ட முறையில் வாங்கின அந்த ஷேர்ஸை விற்பனை செய்து அவர் லாபம் பார்ப்பது. அதுதான் ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேம். கிட்டத்தட்ட இன்சைடர் ட்ரேடிங் மாதிரி தான். ஸோ இன்சைடர் ட்ரேடிங்கில் கேத்தன் பராக் 2000 ஆண்டில் குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 14 ஆண்டு அவருக்கு தடை விதிக்கப்பட்டது செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில். அவர் மீது மறுபடியும் இப்போ குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இப்போ ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேமில் தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல் மற்றும் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆஸ்டெக் லைஃப் சயின்ஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 1100% வால்யூம் அதிகரித்தது. ஐடிஐ 20% ஷேர் ப்ரைஸும் 11,110% வால்யூம் அதிகரிப்பு. சாரேகாமா இந்தியா 15% ஷேர் ப்ரைஸ் 4,900% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 14% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 1,700% வால்யூம் அதிகரித்தது. தேவ் இன்ஃபர்மேஷன் 13% ஷேர் ப்ரைஸ் 1,900% வால்யூம். மெகா ஸ்டார் ஃபுட்ஸ் 12% ஷேர் ப்ரைஸும் 1,300% வால்யூம் அதிகரித்தது. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் 12% ஷேர் ப்ரைஸும் 1,098% வால்யூம் அதிகரிப்பு. அவென்யூ சூப்பர்மார்ட் டிமார்ட் 11% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 1,800% வால்யூம் அதிகரித்தது. எஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ் 9% ஷேர் ப்ரைஸ் 120% வால்யூம். பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் 8% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 958% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜே கார்ப் 9% வீழ்ச்சி 1,300% வால்யூம் அதிகரிப்பு. கேபிஐ கிரீன் 4% சரிந்தது. 137% வால்யூம் அதிகரிப்பு. டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் 4% வீழ்ச்சி 273% அதிகரித்தது வால்யூம். சிக்கோ இண்டஸ்ட்ரீஸ் 4% சரிந்தது. 200% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்ஜே லாஜிஸ்டிக்ஸ் 4% வீழ்ச்சி 233% வால்யூம் அதிகரிப்பு. ஜிஇ பவர் இந்தியா 3% விழுந்தது. 265% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.